ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிற ஆண்டுடைய வார்த்தை சங்கீதம் 73:28. அருமையான மற்றொரு காலை பொழுதிலே கர்த்தர் உங்களோடு பேசுகின்ற ஒரு வார்த்தை சங்கீதம் 73:28. எனக்கோ தேவனை அண்டி கொண்டிருப்பதே நலம். எனக்கோ தேவனை அண்டி கொண்டிருப்பதே நலம். வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நம்ம நிறைவோடு குடியிருக்கணும், நிறைவோடு வாழணும், குடும்பமாக இருக்கணும், பிள்ளைங்களோடு இருக்கணும், பேர பிள்ளைங்களோடு இருக்கணும், இதெல்லாம் தான் வாழ்க்கைன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் வாழ்க்கையில் எல்லா காரியங்கள் வழியாக கடந்து போன சங்கீதக்காரன் அனுபவித்து சொல்கிறான், இல்லை சார், அதெல்லாம் டோட்டலி ஃபெயில். உலகத்தின் காரியங்கள், பிள்ளைகள், குடும்பங்கள் எல்லாம் நல்லது தான். ஆனால் எனக்கு அதை விட நல்லது என்னன்னு சொன்னால் அவரை அண்டி இருப்பதே எனக்கு நலம். ஆண்டவரோடு இருப்பதான்ப்பா அருமையான வாழ்க்கைன்னு சொல்லி தன் வாழ்க்கையை சொல்கிறான். பல வருடங்களுக்கு முன்பதாக ஊட்டியிலே உள்ள, அதாவது நீலகிரியிலே உள்ள மசனக்குடி என்கிற ஊரிலே உள்ள ஏஜி சபையிலே ஆண்டோடைய செய்தியை கொடுக்க அழைத்திருந்தார். சென்றிருந்தேன். அப்பொழுது அந்த மசனக்குடி என்பது வனவிலங்குகள் அதிகமாய் வாழுகின்ற ஒரு பகுதி. அதில் ஒரு காட்டுக்குள்ளே போய் சுற்றி பார்க்க காலையில் போயிருந்தோம். போயிருக்கும்போது அந்த காட்டு வாசல் இன்னொரு ஊருக்கு போகிற, ஒரு கிராமத்துக்கு போகிற பாதையில் மிருகங்கள் அடைமாடு அந்த இடத்துல ஒரு வயதான தம்பதியர்கள் ஒரு சின்ன டீ கடை மாதிரி வச்சுக்கிட்டு அதுக்கு பின்னாடி வீடோடு கூட இருக்காங்க. ஒரு சொன்னார், ஐயா பார்த்து இறங்கி, எப்போ யானை வரும்னு சொல்ல முடியாது, எப்போ எந்த மிருகம் வரும்னு சொல்லி கொஞ்சம் அவங்ககிட்ட போய் உட்கார்ந்துருந்து ஒரு டீ குடிச்சிக்கலான்னு போது அவங்ககிட்ட சொன்னோம். கேட்டோம், அம்மா இந்த காட்டுக்குள்ளே தனியாக உட்காந்துருக்கீங்களே வீட்டை போட்டு. அவங்க சொன்னாங்க, இது எங்கள் இடம் தான், இவ்வளோ இடம் எல்லாம் எங்களுக்கு தான், அதனால் வீட்டை கட்டி உட்காந்துருக்கோம். ஏன் உங்களுக்கு பிள்ளைங்க இல்லையா, உங்களுக்கு குடும்பம் இல்லையா, அங்கே போய் உட்காந்துருக்கலாம், மசனக்குள்ளே உட்காந்துருக்கலாமான்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இருக்காங்கய்யா, மகையும் மகா எல்லாரும் இருக்கிறாங்க, ஆனால் போதுங்க, நானும் என்னுடைய கணவனும் இங்கே இருப்பதுதான் எங்களுக்கு நலம். எல்லாத்துக்கும் மேலே ஆண்டவன் இருக்கேன், இப்போ எங்களை பார்த்துக்குவான். உள்ள உடைந்தது. அந்த உலகத்தில் போய் வாழ்ந்து பிள்ளைகளோட குடும்பத்தோடு வாழ்றதோட இந்த மிருக ஜீவன் சஞ்சரிக்கிற இந்த இடத்துல ஆண்டவர் நம்பி குடிசை போட்டு உட்காந்துருக்கு நல்லதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். வாழ்க்கையில் அநேக நேரங்கள் நம்ம நெருக்கப்படுகிறோம், ஒடுக்கப்படுகிறோம், வேதனை அடைகிறோம். நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய பாடுகள், நம்முடைய தொல்லைகளை சொன்னால் மக்கள் ஏற்றுக்கொள்ள கூட சரியா இருக்க மாட்டாங்க. என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்திருக்கிறேன். நமக்கு ஒன்று என்றால், நமக்கு ஒரு பாடுகள் என்றால், நமக்கு ஒரு கண்ணீர் என்றால் அதை காண்கிற ஒரே ஒருவர் உண்டு, அவர் ஆண்டவராகிய கர்த்தர். என்ன நம்ம குடும்பமோ, நம்முடைய பிள்ளைகளோ, நம்முடைய மனைவியோ 24 மணி நேரம் நம்மோட கூட இருக்க முடியாது. ஆனால் சங்கீதக்காரன் சொல்கிறான், எனக்கு பெட்டர் கனெக்ஷன், தொடர்பு எங்கே இருக்குன்னா அவர் அண்டிக் கொள்வதே பாக்கியம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு காலையில் யாரை நீங்கள் டிபெண்ட் பண்ணியிருக்கிறீங்க, யாரை நம்பி நீங்கள் வாழ்றீங்க? சங்கீதக்காரன் அடிக்கடி தன்னுடைய அதிகாரங்களை சொல்லுகிறான் அல்லவா, கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை மீந்து கொள். பிரைஸ் தி லார்ட். வாழ்க்கையில் துன்மார்க்கங்கள் வரலாம், பாடுகள் வரலாம், பலவிதமான பிரச்சனைகள் வரலாம். நீ யாரை அண்டி இருக்கிறாய், நீ யாரை அண்டி இருக்கிறாய், யாரை சார்ந்து இருக்கிறாய் என்பதை நீங்கள் தெளிவாக முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். கர்த்தரை சார்ந்திருந்தால் நிச்சயமாக மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெற்றாலும் அவருடைய கிருபை உங்களை விட்டு விலகாது. நீ ஆண்டவரை சார்ந்திருந்தால் உன்னதமானவருடைய மறைவும் சர்வ வலுடைய நிழலும் உங்களுக்கு ஆதாரமாக பலனாக இருக்கும். உயர்ந்த கண்மலையின் அடைக்கலங்கள் உங்களுக்கு அரணான கோட்டையாக இருக்கும். தேவன் அப்படிப்பட்டவர். அவர் அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. இன்னைக்கு காலையில் ஒரு தீர்மானம் எடுப்போம், இன்னைக்கு ஒரு முடிவு எடுப்போம். எது எப்படி ஆனாலும், நல்ல குடும்பம் தான், நல்ல பிள்ளைகள் தான், நல்ல மனைவிகள் தான், நல்ல பேர பிள்ளைகள் தான், ஆனாலும் எனக்கென்று நான் அண்டிக் கொள்ளுகிற ஒரு இடம் இயேசுதான், ஆண்டவர் தான், அவர் பாதம்தான் என்று சரணாகதி அடைந்து பாருங்கள். இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தெளிவான தைரியமும் பலனும் கிருபையும் உங்களை சூழ்ந்து கொள்ளும். அப்படிப்பட்ட இனிய நாளாயிருக்க கர்த்தர் அருள் செய்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.